செஷனுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் #nevergiveUp அப்படிங்கிறத போடுங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் இதை லேட்டாக வந்து இதை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இது யூஸ் இல்லாமல் போயிடும். அண்ட் இந்த செஷன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்க போகுது. யாரெல்லாம் ட்ராப்பர்ஸ் ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்களோ மறக்காமல் டில் த எண்ட் செஷனை பாருங்கள். பிகாஸ் ட்ராப்பர் ரிப்பீட்டர் வெளியே சொசைட்டியிலேருந்து பார்க்குறப்ப வந்து 1 year டைம் இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய பாசிட்டிவ் சொன்னாலுமே அதில் நிறைய வந்து நம்மளுக்கு ட்ராபேக்ஸ் இருக்குது. அந்த ட்ராபேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மி. அப்படி எடுக்கிறவங்க மட்டும்தான் ஒரு சீட் நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்போ அது என்னென்னலாம் மாற்றணும், எப்படியெல்லாம் மாற்றினா நம்ம லைஃப் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்குள்ளார நிறைய கேள்விகள் இருக்கும் பசங்களா. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நான் உங்கள் ஷோபி மேம் வந்திருக்கேன். அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கள், #nevergiveUp போடுங்க. ஓகே, ஸோ செஷனுக்குள்ளார ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நிறைய வந்து ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸ் வந்து டீபக் பண்ண போகிறோம். அண்ட் again I'm giving you a disclaimer. இது 100% சொசைட்டியில் வந்து ட்ராப்பர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், மென்டலி ஆகட்டும் ஃபிசிக்கலி ஆகட்டும், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஒரு விஷயம் வந்து ட்ராப்பர்ஸ் எல்லாருமே மறந்துடுவாங்க, நத்திங் இஸ் சேம். அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நத்திங் இஸ் கோயிங் டு பி சேம். இதுக்கு முன்னாடி என் லைஃப் அப்படி இருந்தது, இதுக்கு முன்னாடி என் லைஃப் இப்படி இருந்தது, நான் 12th இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன், ஆனால் என்னால் நீட்டில் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியறதில்ல, நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த உங்கள் அகாடமிக் கெரியர் வேறு, இதுக்கப்புறம் இருக்க போகிற உங்கள் அகாடமிக் கெரியர் வேறு அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு திங். அப்போ சொசைட்டியில் என்னென்னலாம் வந்து பிம்பங்கள் இருக்குது நம்ம ரிப்பீட்டர்ஸ் ட்ராப்பர்ஸை பற்றி, ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு தெரியும் ஷோபி மேம் சும்மா ரேண்டமாக ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இன்றைக்கி இதை பேசலை அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ட்ராப்பர்ஸ் இதே மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக சொசைட்டியோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 year வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கு டைம் இருக்குது. ட்ராப்பர்ஸ் ஆகட்டும் 1 year உங்ககிட்ட டைம் இருக்குல்ல. உங்களுக்கு காலையில் ஸ்கூல் இல்லை, எக்ஸாம்ஸ் இல்லை, போர்டு எக்ஸாம்ஸ் இல்லை, உங்களுக்கு குவார்டர்லி இல்லை, ஹாஃப் இயர்லி இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் ரூமில் உட்காந்து படிக்கலாம். அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லாட்டி நான் ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்ந்துருக்கேன், அதை பற்றி படிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை அப்படிங்கிற மாதிரி சொசைட்டியோட பாயிண்ட். ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இங்கே நிறைய நடக்கும். இங்கே என்ன நடக்கும் பசங்களா, பயங்கர வேஸ்ட் ஆஃப் டைம் நடக்கும். ஓகே, ஸோ ஸ்கூலில் இருந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படியே உங்கள் ரிப்பீட்டர் இயரில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸ்கூலில் வந்து அவ்வளவு ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணியிருப்போம், ஏன்னா பண்ணலைன்னா ஃபெயில் ஆகிடுவோம். 12th ஃபெயில் ஆகிட்டோம்னா அது ஒரு பெரிய பிளாக் மார்க் நம்ம லைஃப்பில். நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியாது. அப்போ படித்த இருந்த அந்த ஒரு மைண்ட் செட் 12th முடிச்சதுக்கப்புறம் ரிப்பீட்டர் ஆகி மறுபடியும் ஒரு இதை வந்து ரிவைஸ் பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப பாரமாக தெரிய ஆரம்பிக்கும். அங்கே ஸ்டார்ட் ஆகுது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ரியாலிட்டி செக் என்னது, ஒரு ட்ராப்பர் ரிப்பீட்டர் லைஃப்பில் வேஸ்ட் ஆஃப் டைம். அது எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் ஃபர்தராக பேசலாம். சிங்கிள் கோல் தானே சொசைட்டியை பொறுத்த வரைக்கும். உனக்கு என்ன கோலும் இல்லையே, ஒரே ஒரு கோல் கிளியர் பண்ணணும், அது மட்டும் தானே. உனக்கு வேறு என்ன ப்ரெஷர் இருக்க போகுது அப்படிங்கிறது சொசைட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்ட். நம்ம வீட்லேயே இதெல்லாம் தான் கேட்பாங்க, உனக்கு வேறு என்ன வேலை, படிக்கிறது மட்டும் தானே, ஸ்கோர் பண்ணுறது மட்டும் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ரியாலிட்டி செக் என்னென்னா, ஒவ்வொரு செகண்டும் நம்ம ரிப்பீட்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய டைலமாலேயே இருக்கும். ஒவ்வொரு செகண்டும், நாட் ஈவன் அ மினிட், ஈவன் அ செகண்ட், எவ்ரி செகண்ட் எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒரு டைலமாலேயே இருப்பாங்க. இது கரெக்டாக இருக்குமா, அது கரெக்டாக இருக்குமா, இந்த புக்ஸ் வாங்கலாமா, அந்த புக்ஸ் வாங்கலாமா அப்படின்னு பயங்கர டைலமாலேயே ஒவ்வொரு செகண்டும் அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்கும். ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் வி ஹாவ் டு டிஸ்கஸ். அண்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் நம்ம கொடுக்கணும் இல்லையா. லெட்ஸ் செக். நெக்ஸ்ட் சொசைட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ரிப்பீட்டர்ஸை பற்றி ட்ராப்பர்ஸ் பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருவாங்க. இவன் பாரு 1 year படிக்கிறான், எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு 8 மணி நேரம் அங்கே இருந்துட்டு டெஸ்ட்டுக்கெல்லாம் படிச்சுட்டு ரெக்கார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு படிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ரெக்கார்ட் ஒர்க்கும் கிடையாது, ப்ராக்டிகல்ஸும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஸோ டெஃபினட்டாக இவன் வந்து ஸ்கோர் பண்ணுவான், ஒரு ஏஆர் மார்க் ஸ்கோர் பண்ணுவான், ஒரு ஆல் இண்டியா ரேங்க் டாப்பராக வருவான், இவன் தான் ஸ்டேட் டாப்பராக வருவான், இவன் தான் நம்ம ரேங்க் லிஸ்ட்லேயே இவன் தான் ஃபஸ்ட்டு வருவான் அப்படின்னு சொசைட்டிக்கு உங்கள் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். ஸோ நார்மலாக ஃப்ரெஷராக இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணுறப்ப ரிப்பீட்டர்ஸ் ட்ராப்பர்ஸாக இருக்கிறவங்க மேலே ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து யாருமே ஏஆர் ரேங்க் ஒன்று வாங்குறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ணி பேசும். ஓகே, பட் ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறதுக்கே, ஒவ்வொரு டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவாங்க, ஒவ்வொரு டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கே. ஆனால் அவங்க 9th பாஸ் பண்ணி 10th வந்திருப்பாங்க, 10th பாஸ் பண்ணி 11th வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த 1 year ரிப்பீட்டர் டைமில், அந்த 2 to 3 years ஆஃப் தேர் ஜேர்னியில் பாஸ் மார்க் வாங்குறதே பெரிய விஷயமா நினைப்பாங்க.
நார்மலாக ஒரு கிராண்ட் டெஸ்ட் நடக்குது, இப்போ நம்ம ஜிஐபி நடக்குது, அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் நடந்துகிட்டே இருந்தாலுமே டெய்லி காலையில் டெஸ்ட் நடக்குது அப்படின்றதால அதை பாஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க. ரியாலிட்டி மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. நாட் ஈவன் இன் தமிழ்நாடு, டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியா இப்படி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சொசைட்டி கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, யூ ஹாவ் லாட் ஆஃப் டைம் அண்ட் ஸ்ட்ராங் ரிவிஷன் பண்ணுவாங்கப்பா. இவங்க தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும், ரைட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்கணும். ஆனால் இவங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது, 3 சப்ஜெக்ட் மட்டும்தான் படிக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்காக போய் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சோஷியல் பர்ஸ்பெக்டிவ். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு பெரிய அம்னீஷியா பேஷண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி படிக்கிறது அடுத்த 4 நாளில் ஞாபகம் இருக்காது. அதுதான் ரியாலிட்டியாக இருக்குது, ரைட்? ஞாபகம் வச்சுக்க முடியல மேம், ஃபிசிக்ஸ் ஃபார்முலாஸ் கஷ்டமாக இருக்குது, டயக்ராம்ஸ் பாட்னியில் கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து ஃப்ளவர்ஸோட நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியல, அதோட ஃபேமிலி நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியல, கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தாவே பயமாக இருக்குது மேம், இதெல்லாம் தானே சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஈக்குவேஷன்ஸ் கூட தான் வந்து 12th வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்கும், அது பெரிய பாரமாக தெரியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் கைடன்ஸ் கிடைக்கும். ஒரு வருஷம் இருக்குது, என் பையன் யூடியூப்பில் 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கான், என் பையனை நான் ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்டில் சேர்த்துருக்கேன், பயங்கரமாக அவன் படிச்சுட்டு இருக்கான், சூப்பரான கைடன்ஸில் அவனுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அங்கே போய் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி ஒரு சேனலை பார்த்து அது கூட ட்ராவல் பண்ணுறப்ப தான் அது நம்மளுக்கு சூட்டபிளாக இல்லையா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. வி வில் நெவர் ரியலைஸ் நம்ம லேண்டாக இருக்க இடம் நம்ம என்ன வேணால் இருக்கலாம், XYZ என்ன இன்ஸ்டிடியூட்டாக வேணால் இருக்கலாம், அண்ட் என்ன சேனலாக வேணாலும் இருக்கலாம். அந்த XYZ என்னோட பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகுதா, என்னோட அப்ரிங்கிங்க்கு அது சூட் ஆகுதா அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியாமையே போயிடும். அப்போ ரியாலிட்டியும் சொசைட்டியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு பாருங்களேன், கிட்டத்தட்ட 180 டிகிரி ஷிஃப்ட். அப்போ இந்த 180 டிகிரி ஷிஃப்ட்டில் என்னென்னலாம் பண்ணால் நம்ம இந்த ஒரு வருஷத்தை வந்து டேக்கிள் பண்ணி அட்லீஸ்ட் இந்த வருஷம் ஒரு சீட் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணுமா இல்லையா? ப்ராப்ளம்ஸை மட்டும் பேசிகிட்டே இருந்தால் எப்படி, சொல்யூஷன் வேண்டாமா? அந்த சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லைக் பட்டன் அடித்து உடைக்காதவங்க லைக் பட்டன் அடித்து உடைச்சிருங்க. அப்போ தான் எங்களுக்கும் வந்து எனக்கும் வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பசங்க என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் என்னால் தனித்தனியாக ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியல, அதனால தான் எடுத்துகிட்டு வரது இந்த மாதிரி வீடியோஸ். Okay, so please stay in touch till the end. அப்பதான் உங்களுக்கு ஒரு complete guidance கிடைக்கும். Okay, so these are my hopes. நான் இது வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண விதத்தில் அண்ட் டோட்டலாக வந்து நான் அனலைஸ் பண்ண விதத்தில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் தான் வழியாக இருக்கிற மாதிரி தோணுது. இதெல்லாம் தான் வந்து லாஸ்ட் செட் ஆஃப் ஆன்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அண்ட் நான் முன்னாடியே இன்னொரு டிஸ்க்ளைமரும் சொல்லிடுறேன், இது எல்லாத்துக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக அது செட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் மேக்ஸிமம் பீப்புளுக்கு இது செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த அனாலிசிஸ் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ். ஓகே பசங்களா, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கோச்சிங் சென்டரில் இருக்கீங்களோ இல்லை வீட்லேயே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ, இட் டசன்ட் மேட்டர். ஓகேவா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மைண்டில் ஏற்றுக்காதீங்க. இட் டசன்ட் மேட்டர், இட் நெவர் கோயிங் டு பி அ மேட்டர். ஓகே, என்னதான் இருந்தாலும் சரி 8 hours ஆஃப் ரெகுலரைசேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். 8 hours ஆஃப் கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸ் உங்ககிட்ட இருந்தே ஆகணும். மேம் நான் வீட்டில் இருக்கேன், என்ன பண்ணுறது, எங்கள் அம்மாவை வேணா டீச்சரை நான் நடிக்க சொல்லட்டுமா? 8 hours யூ ஷுட் ஹாவ் யுவர் ஸ்கெட்யூல். 8 hours எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னா போர்டு எக்ஸாம் டைமில் ஸ்கெட்யூல்ஸ் மாறும், டைம் டேபிள்ஸ் மாறும், கரெக்டாக? நீங்கள் ஸ்டேட் போர்டு, CBSE, அதுக்கப்புறம் நான் வந்து ரிப்பீட்டர், ரிப்பீட்டர், டசன்ட் மேட்டர், இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஓகே, இஃப் நீங்கள் என் மைண்ட் செட் என்னோட வேவ் லென்த்துக்கு மேட்சாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும். ஓகே, இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணது. ஓகேவா, அவங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கவனிங்க, 8 hours ஆஃப் கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸ் இருக்கணும். என்ன மேம் பண்ணுறது? ஸ்கெட்யூல்ஸ் மேக் பண்ணுங்கள். 8 hours காலையில் 8 மணிக்கு சாப்பாடா? 8 மணிக்கு சாப்பாடு. ஏன்னா நம்ம சொல்லலாம், நான் கஷ்டப்படுற பேக்ரவுண்ட்லேருந்து வரேன் மேம், கஷ்டப்படுற பேக்ரவுண்ட்லேருந்து வர பசங்களும் அடுத்த வேளை சாப்பாடு இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாத பசங்களும் அதே 8 மணி நேரம் ஸ்கூலில் இருப்பாங்க, கரெக்டாக? அதே 8 மணி நேரம் ஸ்கூலில் இருப்பாங்க. காலையில் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிற பசங்களும் இருக்காங்க, ஈவினிங் வேலைக்கு போகிறேன் மேம் அப்படின்னு சொல்கிற பசங்களும் இருக்காங்க, அதில் சாதிச்சு காட்டின பசங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லா ரேஞ்சுக்குமே இது கவர் ஆகும். ஸோ ஒரு 8 மணி நேரம் ஸ்கூல் ஸ்கெட்யூலை நீங்கள் மேக்கப் பண்ணுங்கள். புரியுதா? ஏன்னா நான் ரிப்பீட்டராக இருக்கேன் மேம், பட் இருந்தாலும் நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கவங்கலாம் இருப்பாங்க, பார்ஷியல் ட்ராப்பர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் இட் மைட் பி, 8 hours ஆஃப் ஸ்கெட்யூல் இஸ் இம்பார்ட்டன்ட்.
காலையில் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவீங்களா? காலையில் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்களா? சாப்பிட்ருங்க. 7:30 மணிக்கு ஸ்கூல்னா 6 மணிக்கு சாப்பிடுவீங்களா? சாப்பிட்ருங்க. இல்லை மேம் நான் காலையில் ஸ்கிப் பண்ணிடுவேன் மேம், நான் சாப்பிட மாட்டேன். தென் அதே தான், டூ இட். மேம் நான் ரிப்பீட்டராக தானே இருக்கேன், நான் 9 மணிக்கு எந்திரிப்பேன் மேம், 8:30 மணிக்கு இன்ஸ்டிடியூட் அப்படின்னா நான் 8 மணிக்கு தான் மேம் எந்திரிப்பேன், 9:45 நான் கிளாஸுக்குள்ளார போயிடுவேன் மேம், என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நோட்டு வாங்கி நான் பார்த்து படிச்சுக்குவேன். நாட் அட்வைசபிள். கண்டிப்பாக அது பண்ணாதீங்க. ஓகே, இது வரைக்கும் உங்கள் ஸ்கூல் ஸ்கெடியூல்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த வருஷத்தையும் பிளான் பண்ணுங்க. ஓகே, டு மேக் 8 hours ஆஃப் ஸ்டடீஸ். சரி, அதை எப்படி மேம் நான் மேக் பண்ணுறது, அந்த 8 hours நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுங்கள், வேறு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் கிளாரிட்டி கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட், டேக் 30 minutes ஃபார் ப்ரீ ப்ரொடக்ஷன். என்ன மேம் நான் வீடியோ ஷூட்டிங்காக எடுக்கிறேன், நான் நீயா நான் ஷோவாக நான் நடத்துகிறேன், நான் எதுக்கு மேம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் பண்ணணும்? கண்டிப்பாக பண்ணுங்கள். நாளைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத, இப்போ நான் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறத அந்த செகண்ட் டிசைட் பண்ணாதீங்க. டோன்ட் டூ இட். பிகாஸ் 1 year நீங்கள் 11th and 12th நீங்கள் படிச்சிருக்கீங்க, போர்டு எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க, ஒரு டைம் நீட் அட்டன் பண்ணியிருக்கீங்க, 4-5 டைம் நீட் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஒரு கொஸ்டினில் நம்ம பென்சில் வைக்கிறப்ப, அந்த பென் வைக்கிறப்ப நம்மளுக்கே தெரியாமல் ஷிவரிங் வந்திருக்கும். அது என்ன யூனிட் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருந்திருப்போம். எத்தனை படித்தாலும் மேம் நான் லாஸ்ட் இயரும் இந்த யூனிட் படித்தேன், ஆனாலும் எனக்கு இது கிளியரே ஆகலை மேம் அப்படிங்கிற மாதிரி யூனிட்ஸ் இருக்கும். ஸோ யூ நோ பெட்டர். ஒரு ஃப்ரெஷரை கம்பேர் பண்ணுறப்ப ரிப்பீட்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் ஃப்ரெஷர்ஸுக்கு இருக்காது, அதுதான் உண்மை. ஏன்னா உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுங்க. நாளைக்கு இதுதான் என் ஸ்கெட்யூல். டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 30 minutes, காலையில் இங்கே படிக்கிறோம், இதை தான் படிக்கிறோம், இப்படி படிக்கிறோம், அப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க, ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ணுங்க, காலையில் எந்திரிச்சு பண்ணாதீங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு முன்னாடி 30 minutesல நம்ம என்னென்னலாம் நாளைக்கு 8 hours நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இன்ஸ்டிடியூட் போகிறேன் மேம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க இன்ஸ்டிடியூட்டில் ஒன்று பண்ணுவாங்க, கரெக்டா? அப்போ அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிற பிளான் பண்ணுங்க. அந்த இன்ஸ்டிடியூட் போயிட்டு வந்துட்டு காலையில் அந்த 8 மணி நேரம் என்னென்ன ஒர்க் பண்ணமோ அதை திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கெட்யூலை ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் பண்ணுங்க. Okay, so this is your second point, and each subject should be given importance. நான் வந்து பயாலஜி மட்டும்தான் மேம் படிப்பேன், பசங்களா லிசன், லாட் ஆஃப் ஸ்பெக்குலேஷன்ஸ் ஆர் அப்படி போயிட்டே இருக்கு. அதாவது நான் வந்து மேத் இல்லாமல் வந்து ஜேஇ கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்கிட்ட இன்ஸ்டாவில் நிறைய பேர் கேட்குறாங்க, எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கிறதா இங்கே கொஸ்டின். ஹவு மெனி ஆஃப் யூ டெட்? எத்தனை பேர்? ஒரு 100 பேர் உள்ளே போயிட்டாங்களா அப்படிங்கிறதா நம்ம கொஸ்டின். கிடையாது. ஒருத்தரோட சக்ஸஸ் அப்படியே நம்ம ரிப்ளிகா பண்ண முடியாது, அதில் இருக்க பெஸ்ட் பாயிண்ட்ஸை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஓகே, அதனால டோன்ட் ஆஸ்க் அ கொஸ்டின் நான் ஃபிசிக்ஸ் இல்லாமல் நான் கிளியர் பண்ணிட போகிறேன், ஏன் பயாலஜி ஸ்ட்ராங்னு எல்லாருமே பேசுகிறோம். எத்தனை பேர் 360 out of 360 எடுக்கிறோம்? கிடையாது, கிடையவே கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் பெட்டர். ஓகே, ஸோ ஈச் சப்ஜெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இஸ் த பெஸ்ட். எப்போ நீங்கள் ட்ராப் பண்ணணும் அப்படி முடிவு எடுத்துட்டீங்களோ ரிவர்ஸ் இன்ஜினியரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள். ஓகே, அப்படின்னா என்ன மேம்? ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுங்க. என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டில் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ டாபிக் வைஸ் பிரிச்சுக்கோங்க, சாப்டர் வைஸ் பிரிச்சுக்கோங்க, அது உங்களோட திறமை. ஓகேவா? பிரிச்சுட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ்லேருந்து டீல் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டிக் பண்ணுங்க. ஒரு 10 question 20 question சால்வ் பண்ணுறோமா, சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதை கரெக்ட் பண்ணி பாருங்க, எவாலுவேட் பண்ணி பாருங்க. என்னடா 10 questionல 2 question தான் கரெக்ட் வாங்கியிருக்கோம், அப்போ தட் இஸ் அ டிஃபிகல்ட் டாபிக் ஃபார் யூ. ஓகேவா? அதை செக் பண்ணி பாருங்க, அதுலேருந்து அனாலிசிஸ் எடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நோட்ஸுக்கு போங்க. என்னென்னலாம் அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஐயோ இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி யோசிக்கலையே அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ புரியும். ஓகேவா? ஸோ இந்த புரிதல் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் புக்குக்கு போங்க. ஓகே, ஸோ இந்த அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ திரும்பவும் கம் பேக் அண்ட் டேக் அ டெஸ்ட் ஆன் த சேம் டாபிக். ஸோ திஸ் வில் improve to reduce your errors. இப்படி தான் உங்கள் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமே தவிர திடீர்னு வானத்துலேருந்து குதிச்சிடாது. திடீர்னு இட் won't fall down அப்படிலாம் வராது பசங்களா. யாரும் ட்ராப் பண்ண மாட்டாங்க. கடவுள் போகிற போக்கில் இந்தா நீ 2 bundle வச்சுக்கோ, நீ 2 bundle வச்சுக்கோலாம் கொடுக்க மாட்டார். அவர் கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்கும் 24 மணி நேரம், அவ்வளோதான். புரியுதா? நெக்ஸ்ட், நோ ஸ்கோர் டார்கெட்ஸ். தயவு செஞ்சு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐ நோ நீட் இஸ் அ ஸ்கோர் பேஸ்டு திங், அதை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது. 720 out of 720 எடுக்கிறவனுக்கு எய்ம்ஸ் கிடைக்கும், எல்லாமே தெரியும். பட் while you are preparing, don't go for schools. அப்போ எதை வச்சு தான் நான் வந்து
நான் படிக்கிறேனா இல்லையாங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் உங்கள் மைண்டில் வரலாம். சால்விங் கொஸ்டின் ஷுட் பி. புரியல மேம்? ஒரு டெஸ்ட் நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் வந்து கேட்குறாங்க. 50 கொஸ்டின் இருக்குது, அதில் 35 கொஸ்டின் தப்பு. ஓகேவா? 35 கொஸ்டின் தப்பு. ஓகே, ஸ்கோர் பார்க்குறீங்க, ஃபைன். ஆனால் அதில் 35 கொஸ்டின் தப்பாக இருக்கும். பாட்னியில் ஒரு யூனிட் ஈஸியாக இருக்கும், அதில் அந்த 35 கொஸ்டின் நீங்கள் மார்க் மேட்ச் பண்ணி ஒரு மார்க் கிடச்சிருக்கும். தட் டசன்ட் மீன் யூ ஆர் அ டாப்பர், யூ ஆர் டூயிங் கிரேட். நம்ம அப்படியே சூப்பராக பண்ணிட்டோம் அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது பசங்களா. தட் இஸ் நாட் அட் ஆல் அ மீனிங். என்ன பண்ணணும், ஒவ்வொரு யூனிட் வைஸ் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஓ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் 35 கொஸ்டின் நான் தப்பு பண்ணிட்டேன், அனிமல் கிங்டமில் 15 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன். ஸோ யூனிட் வைஸ் உங்களோட எரர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் அந்த டெஸ்ட்டில் 35 தப்பில் இருந்து 25 தப்பாக ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ டோட்டலாக ரவுண்ட் ஆஃப் ஸ்கோரை வச்சுட்டு நீங்கள் இந்த வருஷத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. புரியுதா பசங்களா? ஸோ எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம எரர் விட்டுருக்கோம், எந்தெந்த யூனிட்ல அந்த யூனிட்ல குறைஞ்சிக்கிட்டே வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் சூப்பராக தான் இருக்கும். ஸோ ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் என்றைக்குமே உங்களோட டார்கெட் கிடையாது. மாற்றிக்கங்க, ப்ளீஸ் சேஞ்ச் இட். ஓகே, ப்ளீஸ் சேஞ்ச் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளானர் இஸ் இம்பார்ட்டன்ட். பிளானர் இஸ் இம்பார்ட்டன்ட். மேம் பிளானர்னா என்ன, 8:10 9:10 வரைக்கும் ஒரு யூனிட்? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அந்த 30 மினிட்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட பிளானர். அந்த பிளானரை எண்ட் ஆஃப் தி டே முடிக்கிறோமா அப்படிங்கிறது தான். ஓகே, அப்படின்னு முடிக்கிறோமாங்கிறது தான் இந்த இடத்துல வந்து பிளானர் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த பிளானர் எப்படி இருக்கணும் அப்படின்னா வீக்லி இருக்கணும். டெய்லி ஒரு பிளானர் இருக்கணும், டெய்லி ஒரு பிளானர் இருக்கணும், இருந்துக்கிட்டே இருக்கணும். வீக்லி டெய்லி நான் 7 நாள் தனித்தனியாக அதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் சேர்த்து நான் சண்டே என்ன பண்ண போகிறேன், 4 வாரம் தனித்தனியாக அதெல்லாம் பண்ணேன், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் மந்த் எண்டில் என்ன பண்ண போகிறேன். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் பிளானர். மேம் நான் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன் மேம், அவங்க கொடுக்கறது தானே என் பிளானர். வச்சுக்கோங்க, அந்த பிளானரில் மந்த் எண்டில் என்ன பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு வீக் ஃபுல்லாக ஒரு யூனிட் படிப்பீங்க, ஒரு நாள் டெஸ்ட் எழுதுவீங்க, மறுபடியும் அடுத்த வீக் ஒரு யூனிட் படிப்பீங்க, அது ரெண்டுத்தையும் சேர்த்து அதுக்கு அடுத்த வாரம் டெஸ்ட் எழுதுவீங்க. இதுதான் மேக்ஸிமம் இன்ஸ்டிடியூட்ஸில் இருக்கக்கூடிய மாடல். கரெக்டா? நம்ம மாறா பேட்ச் தான் இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் மாடல், ஏன்னா ஹைப்ரிட் அப்படிங்கிறனால. அப்போ அந்த வாரம் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அதில் மேக் யூ பிளானர். ஏன் தனி ட்ராக்ல போகிறீங்க? அங்கே 11th நடத்துனாங்கன்னா 11thலேயே படிங்க, ஏன் 12th போகிறீங்க? ஸோ இந்த தனி ட்ராக் வச்சுக்காதீங்க. ஓகேவா? தனி ட்ராக் வச்சுக்காதீங்க. ஸோ ட்ராக்கிங் யுவர் சாப்டர்ஸ், ட்ராக்கிங் ஆஃப் யுவர் சாப்டர்ஸ், அதுதான் நான் சொன்னேன். தனியாக மிஸ்டேக் புக் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே அந்தந்த யூனிட்டில் எவ்வளவு எரர் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுதா, அதை நம்ம குறைச்சிருக்கோமா அப்படிங்கிறத பாருங்கள். புரியுதா? பிகாஸ் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் என்னென்னலாம் வந்துடணும், நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த வாரம் அந்த நாள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாளே காலையில் நான் 1 மணி நேரம் இந்த டாபிக் படிக்கிறேன், இந்த டாப்பிக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு எங்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத எடுத்து வச்சிடணும். இந்த டாபிக்ஸுக்கு தேவைப்படுற மைண்ட் மேப்ஸ் எங்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத எடுத்து வச்சிடணும். நான் டெஸ்ட் எழுதுறேன்னு எடுத்துகிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் செக் பண்ணுறது எங்காச்சும் டெஸ்ட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கான்னு. கிடைக்கலனோடனே ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறது. மெட்டீரியல்ஸை வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ மெட்டீரியலுக்கு ஒரு 4000 ஆகுது மேம் அப்படின்னா நீ ஒரு வருஷம் வாழ்க்கையை உள்ள இன்வெஸ்ட் பண்ணுற, ஒரு வருஷ வாழ்க்கையை 4-5 வருஷ வாழ்க்கையாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு. அப்போ யூ ஷுட் நாட் டேக் இட் லைட். பசங்களா, நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஐ திங்க் இட் இஸ் 100% ட்ரூ டு த கோர். ஸோ இஃப் யூ ஆர் அக்செப்டிங் திஸ், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் #never give up போடுங்க. பிகாஸ் ஷோபி மேம் ஸ்டூடெண்ட், ஷோபி மேம் ஆர்மிஸ், ஷோபி மேம் வாரியர்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல அப்படியே துவண்டு போய் உட்காந்துடக்கூடாது. லைஃப்பில் இன்னும் நிறையா இருக்குது பார்க்குறக்கு. அதில் இருக்க மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஓகே, அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல் 3 சாப்டர்ஸ் ஷுட் பி கவர்டு. எல்லா 3 சாப்டர்ஸும் கவர் ஆகணும். ஓகேவா? ஸோ நோ அன்சூட்டபிள் இன்ஃப்ளூயன்சஸ். இதுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், திரும்ப வேற நான் கோட் பண்ணுறேன். அந்த சப்ஜெக்ட் இல்லாமல் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணிட்டேன், இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணிட்டேன். இதெல்லாம் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது பசங்களா, இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது.
புரியுதா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாசிட்டிவ்ஸ் நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு செட் ஆகிற பாசிட்டிவ்ஸா அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஒருத்தங்க கிட்ட ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி இருக்குன்னா என்கிட்ட இந்த குவாலிட்டி இல்லையே, அப்போ எதுக்கு நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நம்ம கேட்குறோமா இல்லையா? அப்போ ஒருத்தங்க பாசிட்டிவ் சொல்கிறாங்க அப்படின்னாலும் அது நம்ம பாசிட்டிவா அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க. இல்லாட்டி மிஸ்டேக் தான் நடக்கும் அந்த இடத்துல. 10 ட்ராப் எடுத்தாலும் அது கரெக்ட் ஆகாது. ஓகே, ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயம், அவங்க ப்ராக்டிஸ் பண்ண விஷயம், அவங்க பார்த்து உணர்ந்த விஷயத்த நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் வாட் ஐம் சேயிங். பட் நான் சொல்றது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது குவெஸ்டன் மார்க். இது சொல்றதெல்லாம் அப்ஜெக்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. தட் இஸ் நேச்சர். ஓகே, பட் சூட்டபிளா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ். அப்போ நம்ம போகக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆகட்டும், நம்ம படிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து யாரை இன்ஃப்ளூயன்சராக நம்ம எடுத்திருக்கோமோ, யாரை நம்ம வந்து டீச்சர் அப்படின்னு நம்புகிறோமோ, அவங்க எல்லாம் நம்மளுக்கு ஒரு சூட்டபிள் செலெக்ஷன் அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஈவன் நம்ம ஜைலம் ஹைப்ரிட் கேம்பஸ் வரவங்களுக்கே இதான் நான் சொல்லுவேன். நான் பார்க்குறப்ப லாஸ்ட் டைம் செமினார் போயிருந்தப்பே நான் சொன்னேன், பாருங்கள், டீச்சர்ஸ் கூட பேசுங்க, உங்களுக்கு ஓகே உங்கள் வைபுக்கு செட் ஆகும் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவேன். ஸோ திஸ் ஷோஸ் யூ ஹாவ் டு பி இன் அ ரைட் ஹேண்ட்ஸ். அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பக்கத்து வீட்டுக்காரங்க போகிறாங்க, சைடு வீட்டுக்காரங்க போகிறாங்க, அம்மா அப்பா சொல்கிறாங்க, ஃபைன், எல்லாத்தையும் கேட்டுக்கங்க. பட் நீங்கள் அது உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சு செயல்படுங்க. இதில் தான் வந்து என்ன புக்ஸ் நான் சூஸ் பண்ணுறது மேம், அரிஹந்த் எடுக்கலாமா இல்லை வந்து ஹெச்சி வர்மா எடுக்கலாமா அப்படின்னு எல்லாத்துக்கும் அது சூட் ஆகும்னு சொல்ல முடியாது பசங்களா. நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, கேட்டகரி இருக்கு இல்லையா, அதுக்கேற்றாப்புல எடுக்கணும். இல்லை மேம் 10 சம் லைனாக நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆயிடுது மேம், அப்படியே எனக்கு அப்படியே எனக்கு எதுவுமே தெரியறது இல்லை மேம் அப்படின்னு இருக்கிற பசங்க ஹெச்சி வர்மாவை எடுத்து வச்சுட்டு அவ்வளோ ஹை ஸ்டாண்டர்ட் புக்கை யூஸ் பண்ணுறப்ப அவங்க கான்ஃபிடன்ஸ் ட்ராப் ஆக தான் செய்யும். டோன்ட் டூ இட். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் எவர் டூ இட். ஓகே, பிவைக்யூ பேஸ்டான இருக்க புக்ஸை வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஆர் பில்ட் அப், நான் பெரிய தலையாயிட்டேன் மேம் அப்படின்னு என்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அன்னைக்கு யூ கேன் என்ரிச் யுவர் திங்ஸ் வித் ஆல் தோஸ் ஹை ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஓகே, எஸ். ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஷுட் நாட் எண்ட் அ டே வித்தவுட் அ டெஸ்ட். ட்ராக்கர் இல்லாமல் என்றைக்குமே உங்களோட நாள் முடியக்கூடாது. அது நைட் 12 ஆகட்டும் 11 மணி ஆகட்டும், படிச்சுட்டு நான் எழுதுறேன் அப்படிங்கிறத விட எழுதி மிஸ்டேக்கானதை நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஒரு புத்திசாலியோட டார்கெட். ஓகேவா, அதுதான் புத்திசாலியோட மைண்ட் செட். புரியுதா பசங்களா? ஸோ ட்ராக்கர் இல்லாமல் நீங்கள் எண்ட் பண்ணக்கூடாது. டெய்லி ட்ராக்கர் வச்சுக்கோங்க. யூனோ இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கேன், டெய்லி ட்ராக்கர் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் இயர் பசங்க ஹேஸ் டு சென்ட், மேம் இதுதான் என்னோட இன்னைக்கு நாளோட ட்ராக்கர், இதை நான் முடிச்சிட்டேன் மேம் அப்படின்னு செக்லிஸ்ட் அனுப்புவாங்க பசங்களா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் புட் இட் ஆன் த சாட். ஓகேவா, நான் பார்க்குறேன் பார்க்கல இதெல்லாம் ரெண்டாவது. பட் ஒருத்தங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா, ரிப்போர்ட்டட். உங்கள் இன்ஸ்டியூட்லேயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சர் இருக்கலாம், அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க, மேம் இதுதான் என்னோட டெய்லி ட்ராக்கர், நான் இதை முடிச்சிட்டேன் சார், இதை நான் முடிச்சிட்டேன். இல்லை சார் இன்னைக்கு நான் அதில் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருக்கேன், இன்னைக்கு நைட் என்னன்னாலும் முடிச்சுட்டு தான் தூங்குவேன் சொல்லுங்க. ஸோ தே நோ யூ ஆர் டிஃப்ரெண்ட், யூ ஆர் யூனிக், யூ ஆர் கோல் ஓரியன்டட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிலீவ் இன் யோர் சிஸ்டம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பீங்க இல்லையா, பிகாஸ் யோர் சாய்ஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. நீங்கள் என்ன உங்களுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட பெஸ்ட் சாய்ஸாக மாறும். அதனால் நீங்கள் டீச்சர்ஸ் சூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு அட்வைஸ் கேட்குறதாக இருக்கட்டும், ரேண்டமாக வந்து பண்ணாதீங்க. ஓகேவா, ஏன்னா உங்களோட சாய்ஸ் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். புரியுதா பசங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ஏன்னா இன்னும் டைம் வந்து ஆயிரல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போவாச்சும் இதெல்லாம் வந்து உணர்ந்து லைஃப்பை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழியை பாருங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து டு த கோர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழியை பாருங்கள். ஓகே, எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். ஒரே நாளில் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் நான் வந்து பெரிய தலையாயிட்டேன் அப்படின்னா, நியூட்டன்லாம் யார்? சயின்டிஸ்ட்லாம் எதுக்கு வந்து வருஷம் உட்காந்து சயின்டிஸ்டாகவே வேலை பார்க்குறாங்க? கிடையாது இல்லையா? எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். சிலருக்கு ரொம்ப டைம் எடுக்கும், சிலருக்கு கம்மி டைம் எடுக்கும். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் கேப்பபிலிட்டி, தேர் பர்சனாலிட்டி, தேர் டிட்டர்மினேஷன். நான் டிட்டர்மைண்டாக இருக்கேன், ஆனாலும் எனக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகலை, கம்மியாக எடுக்கும், டைம் எடுக்கும். லெட் இட் டேக். ஆனால் ஒரு செகண்ட் உட்காந்து நம்ம லாஸ்ட் 1 மந்த்தை பார்க்குறப்ப, எந்த நிமிஷத்தையும் நான் வேஸ்ட் பண்ணல, எனக்கு உண்மையாக நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு என்னைக்கு உங்களுக்குள்ளார வருதோ அன்னைக்கு தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் என் கெப்பாசிட்டி அப்படின்னு. சில பேர் படிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு என் கெப்பாசிட்டி இவ்வளோதான் என்னை விட்டுருங்க அப்படிங்குவாங்க. அதெல்லாம் கிடையாது பசங்களா, தட் இஸ் நாட் ட்ரூ.
ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கள ஏமாத்திக்கிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து சான்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஓகே, அதனால அவங்க வாழ்க்கையில் பெருசாக ஏதாச்சும் ஒன்று மாறுமா அப்படின்னு கேட்டால் மாறாது, கண்டிப்பாக மாறாது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஃபீல் மேம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் லைஃப்பில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் செஷனை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபைனலி ஐ ஹாவ் டு சே யூ தீஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போவுமே வருஷம் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவேன். ஓகே, நான் ஒவ்வொரு டைம் டெஸ்ட் பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப ஆஃப்லைனில் இருக்கிறப்ப நான் டெய்லி இதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் பசங்கக்கிட்ட. உங்ககிட்ட எனக்கு நான் சொல்கிறேன், டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி. சொசைட்டி வில் பி சொசைட்டி ஆல்வேஸ். உங்களுக்கு 60 வயசு ஆகட்டும், எனக்கு 90 வயசு ஆகட்டும், சொசைட்டி எப்போவுமே சொசைட்டியாகத்தான் இருக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது. ஓகேவா, அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் சில விஷயங்கள் நம்மக்கிட்ட நம்ம மாற்றிக்க முடியும். ஒன்று, நோ டீப் தாட்ஸ். ரொம்ப டீப்பாக அப்படியே உள்ளுக்குள்ளார போய் இது இப்படி இருக்குது அது இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப டீப் தாட்ஸ் வச்சுக்காதீங்க. டோன்ட் டூ இட், அது முட்டாள்தனம். ஓகே, அது என்றைக்குமே வச்சுக்காதீங்க. நீட்டுக்குன்னு நான் சொல்லலை, லைஃப் லாங் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, தப்பு நடந்துருச்சா, ஆமாடா தப்பு நடந்துருச்சு, அடுத்த டைம் திருத்திக்கிறேன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நினச்சோம்னா வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர். இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க பசங்களா. எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு தான் பசங்க ரொம்ப பெஸ்ட்டு தான், ஏன்னா அவங்க அம்மா அப்பா இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் நிறைய டீச்சர்ஸ் வந்து நீ எல்லாம் எங்கடா உருப்பட போகிற அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸும் இருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் ஏதோ இடத்துல நீ மிஸ்டேக் ஆயிருக்க அப்படிங்கிறது. அதுக்காக நீ உருப்படவே மாட்ட அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, அதை நீ தேடி திருந்திக்க மாட்டியா அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர். நான் வந்து 12th இவ்வளோ ஸ்கோர் எடுத்தேன் மேம், ஆனால் இங்கே நான் பாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறப்ப டக்குன்னு ஸ்கூலில் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணோம், எத்தனையோ ஃபார்முலாஸ் புரியாமல் படிச்சிருக்கோம், இஸ்ஸு வாசு தானு 100 வார்த்தைகள் போட்டு எழுதியிருந்தோம். மேபி அதனாலலாம் இருக்கலாம். பட் இந்த வருஷம் அப்படி இல்லை. இந்த வருஷம் புரிஞ்சாதான் நம்மளுக்கு படிக்க முடியும், நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ புரிஞ்சுக்கிற இடத்துல நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுங்க. ஓகே, no one is like you பசங்களா, no one. each and everyone have their sweet life. ஓகேவா, ஸ்வீட் லைஃப் அப்படிங்கிறது வந்து பெட் ஆஃப் ரோசஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் த்ரான்ஸ். கண்டிப்பாக அதில் அவங்களுக்குன்னு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஓகே, பட் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் யூனிக் தான். அதனால தான் ஒருத்தனுக்கு ஈஸியாக இருக்கிற ஃபிசிக்ஸ் இன்னொருத்தனுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒருத்தங்களுக்கு பிடிக்காமே இருக்க கெமிஸ்ட்ரி இன்னொருத்தங்களுக்கு உயிராக இருக்குது. அதனால் இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுங்கள், ஹாவ் அ கிளியர் மைண்ட் செட், அப்சர்வ் பண்ணுங்கள். ஆனால் அதை அப்படியே எடுத்துக்காதீங்க. உங்கள் பர்சனாலிட்டிக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. பர்சனாலிட்டிஸில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கா பாருங்கள் மேம், என் கேரக்டர் இப்படியே இருக்குது மேம், அதை ரீவொர்க் பண்ணுங்கள். ஓகே, அதுதான் இது எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் ஐ ஆல்வேஸ் சே யூ பீப்புள் ஆர் வாரியர்ஸ், மை வாரியர்ஸ். ஓகே, அதனால் என்றைக்குமே வந்து ஃபெயிலியரை பார்த்து பயப்படாதீங்க. டெஸ்ட் எழுதுனா கம்மி மார்க் எடுத்துருவோமோ, வீட்டில் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக டெஸ்ட் எழுதுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த உலகத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தேட ஆரம்பிங்க. நம்மளுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேட ஆரம்பிங்க, அதை பண்ணுங்க கண்டிப்பாக. ஓகே, அண்ட் லெட்ஸ் டூ பெட்டர் எவ்ரி டைம் யூ ட்ரை. ஓகேவா, ஒவ்வொரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப அதில் என் பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் மேம், போன டைமில் நான் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த டைம் அதை கரெக்ட் பண்ணி என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன் மேம். உங்கள் பெஸ்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கோராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட முன்னேற்றமாக கூட இருக்கலாம், உங்களோட ஒரு ஸ்டெப் முன்னேற்றமாக இருக்கலாம், இல்லை 0.5% வந்து இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம். பட் எவ்ரி டைம் கிவ் யோர் பெஸ்ட், ட்ரை டு கிவ் யோர் பெஸ்ட், தட் வில் ஹெல்ப் யூ பசங்களா. இதெல்லாம் தெரியாமல் நானும் ஆகிற ரிப்பீட்டர், நானும் படிக்கிற நீட், நானும் எழுதுகிறேன் ஜேஇ அப்படின்னு நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக அம்னீஷியா பேஷண்ட்டாகத்தான் இருக்கும். வருஷங்களாகவும் நிறைய அட்டென்ஸ் ஆகுமே தவிர சொல்யூஷன் உங்களுக்கும் கிடைக்காது. சொசைட்டியில் என்னடா இவன் இப்படியே இருக்கான் அப்படிங்கிற ஒரு பேர் தான் வரும். ஓகே, ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக எத்தனையோ பேர் எழுதிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த திங் ஐ வாண்டட் டு ஷேர். அப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுற ட்ராப்பர்ஸுக்கு எங்கள் சைடில் இருந்து, பிகாஸ் நான் ஃபிசிக்ஸுக்கு நிறைய கிளாஸஸ் எடுக்கிறேன், நான் வந்து ஆன்லைனில் டீச் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். பட் ஆஸ் அ ஹோல் ஆர்கனைசேஷனாக என்ன நம்ம சைடில் இருந்து என்னென்ன பண்ண முடியும், சைலம் தமிழ் சேனல்லேருந்து என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா.
ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக. ஸோ பசங்களா உங்களோட டெஸ்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ரியல் டைம் வந்து ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம சேனலில் GIBs நடந்துகிட்டே இருக்குது. ஆடுகளம் இது வந்து 3வது ஆடுகளம். ஃபஸ்ட்டு 2 ஆடுகளம் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறது சேனலில் இருக்க ஜைலமியன்ஸுக்கு நல்லாவே தெரியும் பசங்களா. ஓகே, அந்த வரிசையில் இந்த வருஷம் ஆடுகளம் 3 வந்து வரப்போகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுருக்கு. 28 ஜூலை எக்ஸாம் நடக்க போகுது ஆஃப்லைனில் நம்ம கோயம்புத்தூர் சென்டரில். காந்திபுரத்துலேயே இருக்குது சென்டர். ஓகேவா? ஸோ வந்து ஒரு டைம் எழுதி பாருங்க எப்படி இருக்குது, நான் செட் ஆயிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ப்ரிப்பரேஷன் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது, என் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் வில் ஹெல்ப் யூ டு குரூப். ஓகே, ஏன்னா அது ஒரு டெஸ்ட்டில் கம்மி மார்க் எடுத்துட்டா நம்ம மக்கும் கிடையாது, அதில் சூப்பர் ஸ்கோர் பண்ணிட்டா நம்ம பெரிய ப்ரில்லியண்ட்டும் கிடையாது. ஓகே, இட்ஸ் அ ட்ரை. நம்ம கூட எக்ஸாம் எழுத வந்தவங்கல்ல நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ நான் ரிப்பீட்டர்ஸாக ஆகிறேன் மேம், நான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா யூ கேன் கிவ் அ ட்ரை அட் மாரா பேட்ச். ஓகே, ஸோ அதே இன்ஸ்டிடியூட்டில் தான் மாரா பேட்ச் இருக்குது. மாரா பேட்ச் வந்து போய் பாருங்கள், பசங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. இன்னும் நிறைய பேட்ச் 1 போயிட்டுருக்கு பசங்களா, கேளுங்க, அவங்க வைபுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க. வி ஹாவ் அ ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ். எங்கள் வயசு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி என் வயசு. ஏன்னா யூ பீப்புள் யூஸ் டு சே மேம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறப்ப தான் மேம் ஜாலியாக புரியுது, ஆனால் என் வயசையே எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுட்டு இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கும் சீனியர்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ போய் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஐம் நாட் சேயிங் this will suit you, but there might be a chance. மிஸ் பண்ணிடாதீங்க, அதுக்காக சொல்கிறது. ஓகே, ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இடம், ஆஃபர்ஸோட நிறைய டிஸ்கவுண்ட்ஸ், நிறைய வந்து ஸ்காலர்ஷிப்ஸோடு இருக்குது அப்படின்னா சாதாரணம் இல்லையா? இல்லை மேம் நான் ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணுறேன், 12th நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் 11th ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா யூ பீப்புள் ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் பேட்சஸ், ரைட்? வெற்றி பேட்ச் இருக்குது ரிப்பீட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, தளபதி பேட்ச் இருக்குது 12th அண்ட் தலை பேட்ச் இருக்குது 11th. வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை. கால் பண்ணி கேட்டு பாருங்க. அவங்க ஏன்னா ஆன்லைனில் ஃபுல்லாக நாங்கள் தான் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் நம்ம சேனலில் டெய்லியும் கிளாஸஸாக போயிங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே அனி சாருக்கு இந்த அனி சார் அவர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. சிக்கந்தர் சார், ஷோபி மேம், அஷிமா மேம், டோனி சார், அதுக்கப்புறம் ஸ்ருதி மேம், வி ஆல் ஹாவ் ஆர் யூனிக்னஸ். கரெக்டா? So that is why you people are falling in love with our teaching and you are continuously watching it. அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு தளபதி பேட்ச், வெற்றி பேட்ச்ல எல்லாம் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ இட் மைட் பி அன் டெமோ செஷன் மாதிரி தான் உங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ கிவ் அ ட்ரை பசங்களா, கிவ் அ ட்ரை. இஃப் இட் இஸ் ஓகே தென், இஃப் இட் இஸ் நாட் வி ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகே, அதனால என்றைக்கும் ஒரு இடம் ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே வந்து ஸ்டிக் ஆன் ஆகிடாதீங்க. ஒவ்வொரு செகண்டும் நம்ம மிஸ்டேக்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. அண்ட் யூ பீப்புள் ஆர் மை வாரியர்ஸ். ஓகே, ஸோ ஆல்வேஸ் நெவர் கிவ் அப் பசங்களா. ஓகே, நோ மேட்டர் வாட், நெவர் கிவ் அப். ஓகே, ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மிஸ்டேக்ஸை இன்னையிலேருந்து, உங்களோட ப்ராக்டிஸை, இந்த மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, உங்களோட ப்ராக்டிஸை இன்னையிலேருந்து மாற்றிக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்றைக்குமே நான் உங்கள் கூட இருப்பேன் ஃபிசிக்ஸுக்கு. அண்ட் நம்ம சேனல் உங்கள் கூட இருக்க போகுது. நம்ம என்டையர் ஜைலம் தமிழ் சேனல் இருக்க போகுது பசங்களா. ஸோ நாங்கள் இருக்கோம், ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் ஃப்ரம் மை ஹார்ட். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டில் உங்களை சந்திக்கலாம். Until then, bye everyone. Love you lots. This is me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் அடிச்சு உடச்சிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் வராதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டேக் கேர் எவ்ரி ஒன். ஹாவ் அ கிரேட் டே.